வெற்றி களிப்பில் வந்திருக்கும் இந்த வாராகி எக்காரணம் கொண்டும் தள்ளிவிடாதே. நீ நேசித்த உயிரானவர் உனக்கென்று ஒருதானவர் இதோ உன்னை தேடி வந்து பேசத்தான் போகிறார். மனதினிலே 1000 கவலைகள் இருந்தாலும், யாரை கடந்து விட்டு சென்றாலும், உனக்குள் எத்தனை சுற்றி இருந்தாலும், எத்தனை பேர் உன்னை கடந்து வந்தாலும், நீ நேசித்த உயிரானவர் உன் கூட இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை நல்லாக இருக்கும் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? அப்படிப்பட்ட உறவைத்தான் நான் உன்னருகில் காண்பிக்க வந்து இருக்கின்றேன். என் தங்கமே, நான் உனக்காக வந்திருக்கும் போது நீ எதற்காக எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? முயற்சி செய்யாதவன் முதுகெலும்பு கூட வளையாது. விடாமல் முயற்சி செய்பவனுக்கு அந்த வாரங்கள் கூட அங்கு வளைந்து கொடுக்கும். அங்கு உனக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து செய்து கொண்டு இருக்கும் போது நீ சிலவற்றை மனதில் நினைத்து ஆராய்ந்து பார்த்து இது நமக்கானதா இல்லையா என்று யோசிக்காதே. எதையுமே ஆழமாக யோசித்து கொண்டு இருக்காதே. தற்காலிகமாக்குவதும் நிரந்தரமாக்குவதும் உன் கையில் தான் இருக்கின்றது. உனக்கான வெற்றியின் தருணத்தை நான் நிரந்தரமாக்குவதற்கு வந்திருக்கும் போது நீ தற்காலிக சந்தோஷத்தை எதிர்நோக்கி காத்திருக்காதே. என் பிள்ளையே, நீ யார் ஒருவருக்காக காத்துக்கொண்டு இருந்தாய்? எதற்காக இங்கு காத்துக்கொண்டு இருந்தாய்? உனக்கென்று நிரந்தரமான மகிழ்ச்சியை தருவதற்குத்தானே நான் இந்த தாய்வராகி வந்து இருக்கின்றேன். உனக்கு நான் பலமுறை சொல்லிவிட்டேன். நீ விரும்பியது உடனே நடக்கவில்லை என்றவுடனே இந்த தாய் இல்லையோ இருக்கின்றாளோ என்று என்மேல் கோபப்படுகிறாய். எந்த ஒரு செயலிலும் 2 பக்கம் இருக்கும். யோசித்து பார். நம்பிக்கை என் மீது வைத்து பொறுமையோடு இரு. நல்லதை நடத்தி வைக்க நான் இருக்கின்றேன் என் தங்கமே. உன் துன்பங்களில் இருந்து உனக்கு விடுதலை கொடுத்து நீ கேட்ட பேரின்பத்தை தந்து வெற்றி என்னும் வாகி சூடுவதற்கு நல்லதொரு தருணத்தை தருவதற்கு வந்திருக்கின்றேன். பலரை நம்பிக்கொண்டு ஏமாற்று வழியில் சென்று கொண்டு இருக்கின்றேனோ என்று யோசிக்காதே. இந்த துரோகத்தின் பிடியிலிருந்து உன்னை காப்பாற்றி, உன்னை சுற்றி இந்த மாய வலையிலிருந்து காப்பாற்றி உனக்கான முயற்சியை நான் எடுத்துக்கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்து கொண்டு இருக்கின்றாயும் அதுதான் உனக்கானது என்று தெரிந்துவிட்ட பிறகும் எதையுமே நினைத்து கொள்ள வேண்டாம். பயத்தில் இருக்கும்போது என் கைகளை பிடித்துக்கொள். ஒன்றாக நடப்போம். நான் உன்னருகில் உன் பயணத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றேன். உன் பிரச்சனை பாதி சரியாகிவிடும் என்று சொல்கின்றேன் அல்லவா? அதன் பிறகும் எதற்காக நீ சற்று யோசிக்கின்றாய்? எப்பொழுது நீ நினைத்தாலும் அப்பொழுதே உனக்கு காட்சியளிப்பேன். வாகனத்தில் வலம் வருவேன் என்று சொல்லுகின்றேனே, உன் கண்முன்னே ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு காட்சி தந்து உனக்கு வெற்றிக்கான பரிசை தருவதற்கு வந்திருக்கும் போது பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கின்றதே என்று யோசிக்காதே. என் பிள்ளையே, பிரச்சனைகள் வரும் எனில் அதில் பேசுவதை தவிர்ப்பது தானே நல்லது. பேசியே வளர்த்து கொள்ளாமல் அமைதியாக கடந்து விட்டு வா. வாழ்க்கை வாழ்வதற்குத்தான். கோவப்பட வேண்டிய இடத்தில் யார் ஒருவர் இங்கு பொறுமையை கடைபிடிக்கிறாரோ அவர்களே உண்மையான வெற்றியாளன். நம்மை நான் நிரூபிக்க தருவதற்கு இங்கு இவ்வளவு காலம் போராட்டம் அடைய வேண்டியதிருக்கின்றது. என் பிள்ளையே, வழி கொள்ளாமல் இரு. நீ இந்த நிலைமையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டியதிருக்கின்றது என்று யோசிக்கின்றாய் அல்லவா? அது உண்மைதான். ஆனால் அதற்காக இந்த வழி நிரந்தரமாகிவிடுமோ, இந்த கஷ்டம் நிரந்தரமாகிவிடுமோ என்றெல்லாம் நினைத்து கொள்ள வேண்டாம். தோல்வியை நினைத்து நீ வருந்தும் நேரத்தில் நான் உனக்கான விஷயத்தை மிக பெரும் மாற்றத்தோடு தர வந்து இருக்கும் போது நீ எதற்காகவும் அழுது கொண்டிருக்க வேண்டாம். வெயிலில் காலத்தில் சூரியனை திட்டுபவர்கள் தான் மழைக்காலத்தில் அதை அழைத்து கொண்டு இருக்கின்றார்கள். அதுபோலத்தான் இன்று உன்னை வெறுத்து கொண்டு இருக்கின்றார்கள். இன்று உன்னை ஒதுக்கி கொண்டு இருக்கின்றார்கள். நிச்சயமாக அவர்கள் உன்னை தேடி உன் இருப்பிடம் வரத்தான் போகிறார்கள். அதுவரை நீ பொறுத்திரு. உன் வெற்றி உன் கைகளுக்கு கிடைக்கும் வரை அவர்கள் உன்னை தேடி வரத்தான் போகிறார்கள். செய்வதை துணிந்து செய். அடுத்தவரின் உனக்காக உன் வாழ்க்கையை வாழப்போவது இல்லைதானே? உனக்கு கஷ்டம் வரும்போது அவன் உதவப் போவதும் கிடையாது. பிறகு ஏன் அடுத்தவருக்காக நீ வாழ நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? இங்கு யார் சொல்லி என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது? என் பிள்ளையை, நீ எதை பற்றியும்
யோசிக்காதே. வாழ்க்கை முழுக்க முழுக்க போராட வேண்டியதிருக்கின்றதோ என்று நினைத்து கொள்ள வேண்டாம். இந்த போராட்டம் பிற்காலத்தில் உனக்கு பெருமகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அள்ளி தருவதற்குத்தான் காத்து கொண்டிருக்கின்றது. எதை நினைத்து நீ வருந்தி கொள்ளவும் வேண்டாம். உனக்கான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அள்ளித்தர நானே காத்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் சிந்திக்கவே வேண்டாம். பிரச்சனைகள் வரும் எனில் நீ உனக்கான விஷயத்தை சீர்தூக்கி பார். யார் எப்படி வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும். அதற்காக நீ அதையே நினைத்து கொண்டு இருக்காதே. உனக்காக நான் ஒவ்வொரு செயலையும் இங்கு பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உண்மையாக நான் உன் மீது நடந்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் செயலை செய்வதற்கு நான் இங்கு முதல் கடமையாக எடுத்து உன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நான் வழிவகை செய்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டாம். என்னை தள்ளிவிட்டும் போக வேண்டாம். என் தங்கமே, நீ உனக்கான பாதையை தெளிவுபடுத்திக்கொள். நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் உனக்கு மகிழ்ச்சியான தருணத்தை தருவதற்கும் தான் உன் மகிழ்ச்சியை பிரதானமாக வைத்துத்தான் நான் உனக்காக வந்தேன். உனக்கு ஒவ்வொரு வேலையும் செய்து கொண்டு இருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ எதை நினைத்து என்னிடத்தில் வந்தாயோ அந்த துன்பங்களிலிருந்து மீட்டு கொண்டு வந்து உன்னை கடந்து சென்ற உறவுகளை பற்றி நீ கவலை கொள்ளாமல் உன் வாழ்வில் நீ முன்னேறுவதற்கான வழியை நான் காண்பிப்பதற்கு வந்திருக்கும் போது உன் கடமையை செய்து கொண்டே இரு. அப்போதுதான் உன் வெற்றியை உன்னால் தொடர்ந்து வருவதை பார்க்க முடியும். போலியான உறவுகளின் வழியை போய்கொண்டு உன்னை நீயே ஏமாற்றி விடாதே. கடந்து போனவர்கள் கூட ஒரு நாளில் நீ யார் என்பதை புரிந்து கொண்டு வரத்தான் போகிறார். அதுவரையிலும் நீ நிதானத்தோடு உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ அந்த செயலை செய்து கொண்டே இரு. அதற்காக அதை பற்றி மட்டுமே சிந்தனைகளை வளர்த்து கொண்டு இருக்காது. உன்னோடு நான் இருந்து கொண்டு இருக்கும்போது உன் அன்புக்கும் உன் பக்திக்கும் நான் உனக்கான வெற்றியை தருவதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன். என் தங்கமே, நடப்பதையும் நடக்கப் போவதையும் நான் தீர்மானித்து விட்டு தானே உன்னிடத்தில் வந்து இருக்கின்றேன். அதன் பிறகும் நீ எதை நினைத்து இங்கு வருத்தப்படுகிறாய்? எல்லாமே என் ஆணைப்படித்தான் இனி உனக்கு நல்லதாக நடக்கப் போகிறது. வாழ்க்கையில் முந்திக் கொண்டு செல்பவர்களை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டும் இருக்காதே, கலங்காதே. எந்த நேரத்தில் உன்னை சேர்வதற்கு நான் இங்கு விதிக்கப்பட்டு இருக்கின்றனோ அது தானாக உன்னை வந்து தான் சேரப்போகிறது. கண்டிப்பாக உனக்கான நல்ல எண்ணத்தோடு உன் கைகளிலே வந்து சேரும். எந்த விஷயத்தை நீ கையில் எடுத்து கொண்டாலும் சரி, உனக்கு வெற்றியை தருவது இந்த தாய் வராகி என்பதை மட்டும் புரிந்து கொள். நீயாக இருப்பதற்கான முயற்சிகளை மட்டும் எடுத்துக்கொண்டே இரு. எதிர்மறை சிந்தனைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இப்போது மாற்றத்திற்கான முயற்சி செய்து கொண்டே இரு. துவண்டு விடாதே, சோர்வடைந்து விடாதே. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எண்ணிக்கொண்டு இருக்காதே. என்ன நடந்தாலும் சரி, உனக்கான பாதையில் உன் தடைகள் அத்துணையும் அகற்றிவிட்டு உனக்கு வெற்றியை தருவது என்பது இந்த வாராகியாக இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் மட்டும் நிலைநிறுத்திக்கொள். என் தங்க பிள்ளையே, உனக்கு சந்தோஷத்தை அள்ளித்தர நான் காத்திருக்கின்றேன். உனக்கு மகிழ்ச்சியை அள்ளித்தர நான் காத்திருக்கின்றேன். எதையோ நினைத்து கொண்டு நீ வருத்தப்படாதே. எனது வார்த்தைகள் உனக்காகவே எழுதப்பட்டிருக்கின்றது. என் பிள்ளையே, எப்போதும் என் செல்ல பிள்ளையிடம் மனமிட்டு பேசித்தானே வந்து கொண்டு இருக்கின்றேன். என் வார்த்தைகளை யாரால் கேட்க முடியுமோ அவர்களால் மட்டும்தானே எனது இந்த நம்பிக்கையான வார்த்தைகளின் மூலம் வெற்றியும் பெற முடியும். என்னை முழுமையாக நம்பிக்கொண்டு இருக்கின்றாய், அப்படித்தானே? அதன் பிறகும் எதற்காக நீ சற்றும் யோசிக்கின்றாய்? வலிகளோடு போராடி கொண்டு இருக்கின்றாய். அதை பார்த்தும் நான் இந்த தாயானவள் அமைதி கொள்கிறேனோ என்று எண்ண வேண்டாம். உன் வழியை பொறுத்து கொள்வதால் நீ வாழ்க்கையில் வெற்றி கொள்ளும் தருணத்தை இங்கு எட்டி பிடிக்கத்தான் போகிறாய். உனக்குத்தான் நான் எல்லா நேரத்திலும் இங்கு துணையாக இருந்து கொண்டு இருக்கின்றேனே. அதன் பிறகும் எதற்காக சற்றும் யோசிக்கின்றாய்? மனமுடையாதே, உன்னையே நீ வருத்தி கொள்ளாதே. மன சோர்வோடு நீ ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது நான் உன் வெற்றியை எப்படி தடுப்பேன்? இதோ உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான மகிழ்ச்சியும் நீ நேசிப்பவரின் மூலம் கொண்டு வந்து உனக்கு நல்லதை செய்வதற்காக இந்த தாய் காத்து கொண்டு இருக்கும்போது நான் உன்னை வெற்றியடைய செய்யத்தான் போகிறேன். நீ இழந்து விடுவோமோ என்ற மனநிலைக்கு வந்து விடுகின்றாய். அனைவரும் தேடி போய் உன் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை பகிர்ந்து கொண்ட இனி நான் எதற்காக யாருக்காக வாழ வேண்டும் என்று யோசிக்கின்றாய். என் பிள்ளையே, நான் உன் வாழ்க்கையை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது யார் எப்படிப்பட்டவர் என்று
என்று யோசிப்பதை தாண்டி உனக்காக யார் இருக்கின்றார் என்று நிரூபிப்பதற்காகத்தானே வந்து இருக்கின்றேன். எந்த நிலை வந்தாலும் உனக்கான வெற்றியை நான் இங்கு தருவதற்கு தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். உன்னோடு நான் இருந்து கொள்வதை உணராமல் நீ இப்படியெல்லாம் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பேசிக்கொண்டு இருக்காதே. எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளைகளை வைக்க வேண்டிய காலத்திற்கு எட்டிவிட்டேன். இனி நீதான் வெற்றி பெறப் போகிறாய். உனக்கு நல்லதை நடத்தி நான் காத்திருக்கும் போது நீ நினைக்கின்ற வாழ்க்கையும் உன்னை வந்து சேரும். ஓம் வராகி தாயே போற்றி.